சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது தமிழ் கடவுள் முருகனோட திருச்செந்தூர் கோவில். சங்க இலக்கியம் முதற்கொண்டு சிலப்பதிகாரம் என பல நூல்கள்ல பல குறிப்புகள் கொண்டிருக்கிற இந்த கோவிலை பார்த்து டச்சுக்காரர்கள் பயந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அவங்க பயந்தது மட்டும் இல்லாம இனிமே யாரும் கடவுளை தொடாதீங்க அப்படின்னு குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது டச்சுக்காரர்களுக்கு? 1648ஆம் ஆண்டு திருச்செந்தூர் பகுதியை தீவிர முருக பக்தனா இருந்த திருமலை நாயக்கர் ஆண்டு வந்தாரு. அவரோட ஆட்சி செல்வ செழிப்போடவும் முருக பக்தி நிறைந்ததாகவும் இருந்தது. அப்பதான் கடல் மார்க்கமா தமிழகத்துக்குள்ள டச்சுக்காரர்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலை பிடிக்கிறாங்க. முருகன் மேல பெரும் பக்தியா இருந்த திருமலை நாயக்கருக்கு இந்த சம்பவத்துல பெரும் கோபம் ஏற்படுது. அதனால தன்னோட மொத்த படையுமே திரட்டிக்கிட்டு போய் டச்சுக்காரர்களோட போர்ல ஈடுபடுறாரு. ஆனா டச்சுக்காரர்கள் கிட்ட பெரிய ஆயுதங்கள் இருந்ததுனால திருமலை நாயக்கர்னால அவங்க கிட்ட ஜெயிக்க முடியல. அந்த முயற்சியில அவர் வெற்றி பெறாம தோல்வி அடைகிறாரு. போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், கோவில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அகங்காரத்துல இருந்த டச் படையினர் கோவில்ல இருந்த சுப்பிரமணிய சுவாமியின் சிலைய தங்க விக்கிரகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடத்திக்கிட்டு போறாங்க. அப்போ வந்த வெள்ளையர்களுக்கும் சரி டச்சுக்காரர்களுக்கும் சரி இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படின்றதெல்லாம் பெரிய நோக்கமே கிடையாது. இங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு போய் தங்க நாட்டில் சேர்க்கணும் அப்படின்றது தான் காலங்காலமா ராஜாக்கள் படையெடுக்கும் பொழுதும் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வெள்ளையர்கள் டச்சுக்காரர்கள் படையெடுக்கும் பொழுதும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இவங்க பெரிய பொக்கிஷமா பார்த்தது கோவில்கள்ல இருந்த கடவுள் சிலைகள். பெரும்பாலான கடவுள் சிலைகள் அந்த கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நகைகள் எல்லாமே தங்கத்திலையும் விலை உயர்ந்த ஆபரணங்களா இருந்ததுனால அதுல தான் முதல்ல இவங்களோட குறிகள் இருந்தது. அந்த வகையில கொண்டு போன பல பொருட்களை வழியில கடல்லே உருக்கி அதோட உருவம் தெரியாம மாத்துறதுல டச்சுக்காரர்கள் கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. அதே பாணியில தான் கடல் வழியா கப்பல்ல முருகப்பெருமானோட சிலையை ஏத்திக்கிட்டு கடல்ல போகும்போது பாதியிலேயே இந்த சிலையை உருக்கி நாங்க தங்கமா மாத்திடணும் அப்படின்ற முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. முருகனுடைய சிலை உருக்கப்படுவதற்காக பெரும் அக்னி ஜுவாலைகள் ஏற்படுத்தப்படுது. அப்போ திடீரென கடல்ல ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்படுது. அலைகள் இங்கும் அங்குமாக வீச பெரும் சூறாவளி காற்று கடலை சுற்றியும் இவர்களோட கப்பலை சுற்றியும் ஏற்படுது. இதனால கப்பல் நிலை தடுமாறி அங்கும் இங்கும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. பாய் மரத்தை நீ சரியா பொடி, இல்ல நீ சரியா பொடி, நீ தான் சரியா பிடிக்க மாட்டேற, அதுதான் கப்பல் ஆடுது அப்படின்னு தங்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிறாங்க. எஞ்சி இருக்கும் சிலரும் நம்ம எப்படின்னா உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையா கடலுக்குள்ள தள்ளுறாங்க. இப்படி டச்சுக்காரர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட குழப்பத்தினால ஒரு பெரும் அலையில முருகப்பெருமானுடைய சிலை கடலுக்குள்ள ஆழ்கடல்ல விழுந்துடுச்சு. ஆழ்கடல்ல இருக்க முருகப்பெருமானோட சிலைய உயிரை பணைய வச்சு எடுக்கிறதுக்கு எந்த டச்சுக்காரர்களுக்கும் தைரியம் கிடையாது. அந்த நேரத்தில் கப்பலில் இருந்த ஒரு டச்சுக்காரர் இந்திய கடவுள்கள் முக்கியமாக முருகப்பெருமான் மேலே கை வச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்தது. முருகப்பெருமான் நம்மளை மன்னிச்சு விட்டு இருக்காரு, நம்ம உயிரோட பொழைச்சி கிளம்பிடுவோம், இனிமே இங்கிருந்து எந்த தெய்வங்களையும் கடத்திக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு தங்களோட உயிரை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதே கப்பலில் டச்சுக்காரர்கள் தங்களோட ஊரை நோக்கி பயணிச்சிடுறாங்க. சரி, அவ்வளவு எடை கொண்ட சிலை, அதுவும் ஆழ்கடல்ல விழுந்த சிலை எப்படி திரும்பவும் திருச்செந்தூர் வந்தது அப்படின்ற ஆச்சரியம் மட்டும் அப்பகுதி மக்களுக்கு இன்னமும் இருக்கு. உண்மையிலே யாரும் அந்த சிலையை கண்டெடுத்ததாகவும் திருச்செந்தூருக்கு மறுபடியும் கொடுத்ததாகவும் இதுவரைக்கும் எழுதப்பட்ட குறிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதற்கிடையில பல ஆண்டுகள் கழிச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கப்பல்ல பயணிச்ச ஒரு டச் ராணுவ வீரர் தன்னோட குறிப்புல திருச்செந்தூர் முருகனை பத்தி எழுதுறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, டச்சுக்காரர்களோ எந்த வெள்ளை நாட்டுக்காரர்களோ நீங்க இந்தியாவுக்கு போறீங்கன்னா போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்துருங்க, இந்திய கடவுள்கள் கிட்ட மட்டும் விளையாடாதீங்க, முக்கியமா அவங்கள தொடணும், நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு அந்த குறிப்புல இருக்கு. ஒரு எங்கேயோ இருக்க ஒரு டச் ராணுவ வீரர் இங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு கடவுளை பார்த்து பயந்துருக்காரு அப்படின்னு உலக நாடுகளோட மொத்த பார்வையுமே திருச்செந்தூர் கோவில் மேல விழுந்தது. எவ்வளவு பெரிய கடல் சீற்றங்கள் ஏற்பட்ட பொழுதும் திருச்செந்தூர் கோவிலை அசைக்க முடியல அப்படின்றது தான் திருச்செந்தூர் கோவிலோட சமகால சான்று. தேவர்கள் தங்களுக்கு தொந்தரவு செஞ்ச சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. தேவர்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் தன்னோட நெத்தியிலிருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்குறாரு. பிறகு சிவபெருமானோட கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க தான் திருச்செந்தூர் வராரு முருகன். இந்த நேரத்துல முருகப்பெருமானோட தரிசனம் எனக்கு வேணும் அப்படின்னு தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்துல தான் தவம் இருக்கிறாரு. வியாழனோட தவத்துல மனம் குளிர்ந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல காட்சி கொடுத்து அங்கேயே தங்குறாரு. அவர் மூலியமா அசுரர்களோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதுதான் தன்னோட படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மன் கிட்ட தூது அனுப்புறாரு. ஆனா வீரபாகுவோட தூதுவை சூரபத்மன் கேட்கல. அதன் பின்புதான் முருகப்பெருமான் தன்னோட படைகளோட சென்று அவனை வதம் செய்யறாரு. வியாழ பகவான் முருகன் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்திலேயே எழுந்தருளும்படி வேண்டிக்கிட்டாரு. அதன்படியே திருச்செந்தூர்ல முருகன் நிரந்தரமா தங்குறாரு.
பிறகு வியாழ பகவான் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைச்சு இங்க ஒரு கோவில் எழுப்பும்படி சொல்றாரு. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதுனால இவர் சேந்திரநாதர் என்று அழைக்கப்படுறாரு. பிற்காலத்துல இப்பேரு செந்தில்நாதர் அப்படின்னு மழுவுச்சு. இந்த திருத்தலமும் திருஜெயந்திபுரம், ஜெயந்தி அப்படின்னா வெற்றி, அதனால இதை திருஜெயந்திபுரம் அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்கில் அது சொல்லி 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 தற்பொழுது திருச்செந்தூர் அப்படின்னு மருவி இருக்கு. முருகப்பெருமானோட 6 படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையிலும் பிற 5 கோவில்கள் மலையிலும் அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலோட கோபுரம் 9 தலங்களை கொண்டதா அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஜெயிச்சிட்டாரு, அதற்காக தன்னோட தந்தைக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சிவ பூஜை செய்றாரு. இந்த கோலத்திலேயே முருகப்பெருமான் வலது கையில தாமரை மலருடன் அருள்பாலிக்கிறார். தலையில சிவயோகி போல ஜடாமுடியோட காட்சியும் அளிக்கிறாரு. இவரோட இடதுபுறம் சுவருல ஒரு லிங்கமும் இருக்கு. இவருக்கு தான் முதல்ல தீபாராதனை நடக்கும். அதற்கு பிறகுதான் முருகப்பெருமானுக்கே தீபாராதனை நடக்குது. சண்முகரோட சன்னதியிலுமே சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கமுமே இருட்டில் இருக்கிறதுனால தீபாராதனை ஒளியில மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். முருகன் சன்னதி மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இத்தலத்துல கடலை பார்த்தபடி கிழக்கை நோக்கி காட்சி அளிக்கிறாரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்கணும். ஆனா அந்த பகுதியில தான் கடல் இருக்கு அப்படின்றதுனால மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமா இருக்கிறதுனால எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருக்கு. கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது மட்டும் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுது. அந்த வேளையிலும் பக்தர்கள் உள்ள அனுமதிக்கிறது கிடையாது. வரலாறு தாண்டி 1000 ஆண்டுகளா கடலோரத்துல எந்த ஒரு இயற்கை சீற்றமும் தொடக்கூட முடியாத மிகவும் சக்தி வாய்ந்த, இந்தியர்களை தாண்டி டச்சுக்காரர்கள் தேவர்கள் முதற்கொண்டு பயந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க சென்று தரிசிக்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ரொம்பவே நல்லது.